ஹலோ மை செல்லக்குட்டீஸ், எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அருண் அப்படின்ட்டு ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவன் ரொம்ப நாட்டியான பையனா, ரொம்ப குறும்பு செய்வானா. இப்போ நாமளும் அவன் கூட சேர்ந்து அந்த அட்வென்ச்சருக்குள்ள போகலாமா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அருண் உள் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வீட்டையே ரொம்ப அட்டகாசமாக்கிட்டு இருந்தானா. வீட்டில் தண்ணி எல்லாம் ஊற்றிக்கிட்டு சேர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தானா. அப்போது அவங்க அம்மா ரொம்ப கோபமா, நீ ஒரு காட்டு மிருகண்டா அப்படின்னு சொல்லி அவனை திட்டினாங்க. உடனே அருண் நான் உங்களை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தான். அம்மா ரொம்ப கோபமாயிட்டு, உனக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடே கிடையாது, நீ பட்னியா கெட அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ரூம்குள்ள தள்ளி சாத்திட்டாங்க. அவங்க அம்மா திட்டின உடனே, எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் கோபமா போய் கட்டில்ல உட்கார்ந்தான். அப்போ சடனா அந்த ரூம்ல ஒரு மேஜிக் நடந்துச்சு. மரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சது, அங்க இருக்கிற செவுரு எல்லாமே மறைய ஆரம்பிச்சது. அப்போ அங்க ஒரு பெரிய கடல் தெரிஞ்சது. அந்த கடல்ல ஒரு போட் இருந்துச்சு. அவன் பயப்படாம அந்த போட்ல ஏறி கொஞ்ச தூரம் டிராவல் செஞ்சான். அந்த கடைசியா அந்த போட்டு ஒரு தீவை நோக்கி போச்சு. அங்க தீவுல இறங்கின உடனே காட்டு மிருகங்கள்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து அவன் கொஞ்சம் கூட பயப்படலை. அந்த காட்டு மிருகங்கள் பார்க்கறதுக்கு கண்ணு ரொம்ப பெருசா, பெரிய பெரிய பல்லோட ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. அந்த பையன் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படலை. அப்போ அங்க இருந்த காட்டு மிருகங்கள்லாம், இவர் தான் நம்மளோட ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்தி அருணுக்கு தலை வணங்குச்சான். அந்த மிருகங்கள்லாம் அந்த சின்ன பையனுக்கு, நீங்க தான் எங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முடிசூட்டுச்சான். அப்போ அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாகி அங்க இருக்கிற காட்டு மிருகங்களோட பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தானா. அங்கேயே பல நாள் இருந்தானா. நாட்கள் போக போக அவனுக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சா, இங்க என்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தேகப்பட்டானா. அப்போ அங்க இருக்கிற காட்டு மிருகங்கள்லாம், நீங்களும் எங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ உடனே அவன் பயந்து, நான் ஏன் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. நீங்க எங்க ராஜா, நீங்களும் எங்களை மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ சடனா அந்த பையனோட விரல் நகங்கள்லாம் நீல நீளமா வளர ஆரம்பிச்சுட்டான். உடனே அவன் பயந்து போய் அங்க இருந்த படகை எடுத்து, இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு பயந்தானா. அப்போ அங்க இருக்கிற காட்டு மிருகங்கள்லாம், நீ இங்க இருந்து போக முடியாது, உன்னால போக முடியாதுன்னு சொல்லி அவனை விரட்ட ஆரம்பிச்சிடுங்களாம். உடனே அவன் போட்டை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சானா. பல நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு சேர்ந்தானா. அப்ப அவன் கை நகத்தை பார்க்கும்போது இன்னும் நகங்கள் நீல நீளமா இருக்கிற மாதிரி இருந்துச்சான். உடனே கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சான். அவங்க அம்மா, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அவன் நினைச்சானா, ஒருவேளை நம்ம மனுஷனா திரும்பி மாறிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவனே சிரிச்சுக்கிட்டானா. ஸோ குட்டீஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருண் ரியலா மனுஷனா மாறிட்டானா, இல்ல அவனுக்குள்ள இன்னும் அந்த வைல்ட் அனிமல் இருக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ்.